சண்டே ஸ்பெஷல் காம்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. அது வந்து சிக்கன் 65, அப்புறம் ப்ரான் க்ரீன் ப்ரான் கறி, சிக்கன் மஞ்சூரியன். இட் கோஸ் வித் இதில் சப்பாத்தி கூடவும் சாதம் கூடவும் சாப்பிட்ற மாதிரி சண்டே ஸ்பெஷல் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ தான் வந்து சிக்கன் 65ம் சிக்கன் மஞ்சூரியனும் செஞ்சு காமிச்சாச்சு. அடுத்த ஐட்டம் வந்து ப்ரான் க்ரீன் ப்ரான் கறி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நீங்கள் ப்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் ப்ரான் எடுத்து வச்சுருக்கு. ப்ரான் ரொம்ப ப்ரோட்டீன் ரொம்ப நிறைய இருக்கிறது, லீன் மீட்டு, இட் டசன்ட் ஹாவ் ஃபேட். அதனால வெயிட் லாஸ் இருக்கவங்க நிறையா ப்ரான்ஸ் எல்லாம் ஃபிஷ்ஷு ப்ரான் எல்லாம் சேர்த்திக்கலாம். அதனால இது நல்லா ஹாப்பியாக சாப்பிட்லாம். இது க்ரீன் ப்ரான் கறி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் ஸ்டார்ட் பண்ணுற முதல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியூ பீசஸ் ஆஃப் சின்னமன், அது பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம் ஒரு 6 எடுத்து வச்சுருக்கு. அதே மாதிரி காடமம் ஒரு 6, அப்புறம் க்ரீன் சில்லிஸ் 6 எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் 2 பெரிய ஆனியன் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கும் கருவேப்பிலையும், அதுக்கப்புறம் இதை அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக தான் கொத்தமல்லி, ஆனால் ஒரு பெரிய காய் நிறைய வந்து புதினா எடுத்து வச்சுருக்கோம், மின்ட் லீவ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கூட சொல்லலாம், 20 கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கு. இதுவும் அரைக்கிறதுக்கு தான். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொத்தமல்லி பொடி எடுத்து வச்சுருக்கு. ஒரே ஒரு பெரிய தக்காளி, அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்க போகிறோம். இவ்வளோதாங்க ஐட்டம் ஃபார் க்ரீன் ப்ரான் கறி. ரொம்ப நல்லா இருக்கும். we will see இது மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சி இப்போ ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் கலராக அந்த பேஸ்ட் இருக்குது பாருங்கள். இது க்ரீன் ப்ரான் கறி சொன்னேன், அதனால மஞ்சள் பொடியெல்லாம் எனக்கு கிடையாது. எண்ணெய் எல்லாத்துலேயுமே நாங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம், ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக. நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சோன்னா அது பிரிஞ்சு வர வரைக்கும் ரெடியாகும். ப்ரான் இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சு தான் இருக்குது. கடைசியில் இந்த கிரேவி நல்லா சுண்டி ரெடி ஆனதுக்கப்புறம் தான் கடைசியில் தான் ப்ரான் ஆட் பண்ணணும். அது ஒரு நிமிஷமாக வெந்துடும், அதனால் அது தேவையில்லை. ஃபஸ்ட்டு நான் லவங்கம் போடுறேன், அதுக்கப்புறம் காடமம், ஏலக்காய், அப்புறம் பட்டை, கருவேப்பிலை வெடிச்சு வரட்டும். ரொம்ப கொஞ்சமாக தான் மசாலா இல்லையும். மீதி இருக்க வெங்காயம், பாதி வெங்காயம் நம்ம அரைச்சாச்சு, மீதி இருக்க வெங்காயம் போட்டுக்கிறோம். அதே மாதிரி உப்பு, மீதி இருக்கிற உப்பு கொஞ்சம் போட்டுட்டோம்னா நல்லா ப்ரௌனாக கடகடன்னு ஃப்ரை ஆகிடும். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறேன்.
பாதி தக்காளி எடுத்து வச்சுக்கணும். அது பாருங்கள், நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். நல்லா இப்போ வந்து இதாகிடுச்சு. அதுமாரி இதுக்கு எண்ணெயெல்லாம் தேவையே கிடையாது. இந்த பொடியை போட போகிறேன். இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. அதுக்கு அப்படியே ட்ரையாக கொஞ்சம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது க்ரீன் கறி, அதுக்கு வேணுங்கிறத அரைச்சி வச்சுருக்கோம். அதில் போட வேண்டியது. வித்தியாசமான ப்ரான் க்ரீன் கறி இது. இதில் வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸும் சேர்த்திருக்கிறதுனால அந்த ஸ்வீட் ஃப்ளேவரோட நல்ல டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். இங்கே எல்லாம் ப்ரான் வந்து குக்டு ப்ரான்ஸே கிடைக்கிறதுனால நான் இதில் எதுவுமே போட மாட்டேன். இப்போது ப்ரான் தனியாக தான் கடைசியில் இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடணும். இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சிடும். அந்த போட்டிருக்க அந்த 1 டீஸ்பூன் எண்ணெயும் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமே ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஒன்றும் பெரிய வேலையே இல்லைங்க. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான, நல்ல லெஸ் கேலரிஸ் இருக்கிற மாதிரி, ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்க மாதிரி, நல்ல சண்டே லஞ்சுக்கு நீங்கள் அந்த கீ ரைஸ் நம்ம காமிச்சோம் இல்லையா, கீ ரைஸ் கூட இதெல்லாம் நல்லா சேர்ந்து போகும். இதை இப்போதைக்கு சிம் கொஞ்சம் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியது தான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க வேணும்னா. இல்லைன்னா கூட அந்த நான்ஸ்டிக்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விடணும். பாருங்கள், நான் ஏன் இந்த பெரிய பாத்திரம் வச்சேன்னா, இந்த இதில் ரொம்ப தண்ணியும் கம்மியாக வச்சு அரைச்சதை போடும்போது இது வந்து அப்படியே ஸ்ப்ளிட்டர் ஆகிட்டே இருக்கும், ஸ்ப்ளாட்டர் ஆகும். அதனால தான் மூடியும் வச்சேன். இப்போ நல்லா அது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அந்த 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு அப்புறம் ஒன்றும் எண்ணெய் போடுறது கிடையாது. க்ரீன் கலர் ப்ரான் கறிக்கான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வீட்டில் வந்து ப்ரான் சாப்பிடாம என்ன மாதிரி நான் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுக்கு ஒரு குருமா மாதிரி தானே, அதனால் நல்லா இருக்கும் இந்த கிரேவி. இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. எல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு. நிறைய மசாலாலாம் எதுவுமே போடலை. ஸோ நல்லா இருக்க போகுது. நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன், இந்த வந்து குக்டு ப்ரான் தான் இங்கே கிடைக்கும். அதனால் இது வந்து க்ளீன்ட் அண்ட் குக்டு ப்ரானு. இதை டைரெக்டாக அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அது ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுடுறேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. 500 கிராம் ஆஃப் ப்ரான்ஸு. இதுலேயே உப்பு நீங்கள் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. வேணும்னா ப்ரான்லும் கொஞ்சம் சீ ஃபுட்டுன்றதுனால உப்பு இருக்கிறதுனால பெருசாக உப்பு சேர்க்க வேண்டியது. இப்போது க்ரீன் ப்ரான் கறி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் தான் குக்டு சொன்னதுனால இது வந்து 2 மினிட்ஸ் இதை வச்சுருந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். க்ரீன் ப்ரான் கறி ஃபார் சண்டே லஞ்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்து நல்ல செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இந்த மாதிரி 2 பவுல் வரும். ஸோ 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும்.